வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவுடைய இறுதியில் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ தமிழக தொடக்க கல்வித்துறையில் மாநில முன்னுரிமை பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சருக்கு ஆசிரியர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நன்றி தெரிவித்தாலும் மீதி பக்கம் கோபத்தில் இருக்காங்க. தொடக்க கல்வியின் கீழ் இயங்கும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மாநில முன்னுரிமை ஸ்டேட் சீனியாரிட்டி அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை ஆணை வெளியிட்டுவதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பினர் சந்தித்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. தொடக்க கல்வித்துறையில் சார்நிலை பணிகளின் சிறப்பு விதிகளில் 9 விதிகளில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமும் ஓர் அலகு என உள்ளதென மாவட்ட முன்னுரிமை அல்லது மாநில முன்னுரிமை என மாற்றம் செய்து ஆய்வு செய்து உரிய பரிந்துரையின் அரசுக்கு அளிப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை தலைவராகவும் உறுப்பினராகவும் தொடக்க கல்வி இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பணியாளர் தொகுதி இணையினர் நியமனம் செய்யப்பட்டனர். தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மாநில முன்னுரிமை என்ற நடைமுறை பின்பற்றி பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. ஆனால் தொடக்க கல்வி நிர்வாகத்தில் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் சீனியாரிட்டி இது நாள் வரை ஒன்றிய அளவில் கடைபிடிக்கப்பட்டது. இதனால் பதவி உயர்வு அந்தந்த ஒன்றிய அளவில் மட்டுமே வழங்கக்கூடிய நிலையில் இருந்தது. இந்த காரணத்தினால் மூத்த ஆசிரியர்கள் பதவி பெறாமல் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையினை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல நிலையில் அவர்களுக்கு இனிவரும் காலங்களில் மாநில முன்னுரிமை ஸ்டேட் சீனியாரிட்டி வழங்கப்பட இருக்கிறதுங்க. அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரும் குமரகுருபரன் டிசம்பர் 21ஆம் தேதி வெளியிட்ட அரசாணையில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பணி வரன்முறை விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு அளவிலான விதிமுறைகள் 2021 31ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். ஒன்றிய அளவில் இனி மாநில அளவிலான முன்னுரிமை பின்பற்றப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு குழப்பத்தில் இருக்காங்க. இந்த ஜீவோவை ரத்து செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஓரளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் இந்த 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு புதிய மாற்றப்பட்ட வகுக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை அதிவிரைவில் அதிகபட்சம் இந்த பொங்கலுக்கு பிறகு வெளியிட போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்குங்க. பொங்கலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு நமக்கு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பியுடைய ஆசிரியர்கள் 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழகத்தில் தேவைப்படுறாங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களே பார்த்திங்கன்னா 8,643 பேர் வேகன்சி இருக்குது. 1,500 பேர் புதிய அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதிகளவு பிஜிடிஆர்பி வேகன்சிஸ் இருக்குது. அது எவ்வளோ வெளியிட போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் ஆசிரியர்களுடைய வழக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வீடியோ வரப்போகுது, பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவில் வழக்குடைய நிலவரத்தை பற்றி நீங்கள் பெற்றுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.